பேருக்கு ப்ரொஃபஸி வேணும்? ப்ரொஃபஸி. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಪ್ರವಾದನೆ ಬೇಕು? ப்ரொஃபஸி ಪ್ರವಾದನೆ means naba. ಅಂದರೆ ನಾಬ. NABA. NABA என்னது? ನಾಬ means prophecy. ಅಂದರೆ ಪ್ರವಾದನೆ. யாருக்கெல்லாம் ப்ரொஃபஸி வேணும்னா எல்லாருமே கை தூக்குவோம். ಯಾರಿಗೆಲ್ಲ ಪ್ರವಾದನೆ ಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತುತ್ತೀವಿ. naba means ನಾಬ ಅಂದರೆ to prophesy, ಪ್ರವಾದನೆ, to prophesy, ಪ್ರವಾದನೆ ಮಾಡಿ, to speak. ಮಾತಾಡುವುದು. bubble forth means பொங்கி எழுறது, ಅಂದರೆ ಉಕ್ಕಿ ಬರುವುದು. இப்போ உணர்ச்சியில திடீர்னு நம்ம பொங்கி பேசுவோம், பார்த்திருக்கீங்களா? ನಾವು ಉತ್ಸಾಹದಲ್ಲಿ ದಿಢೀರ್ ಅಂತ ನಾವು ಹಾಗೆ ಮಾತನಾಡ್ತೀವಿ, ನೋಡಿದೀರಾ? ಉತ್ಸಾಹದಿಂದ ನಾವು ಹಾಗೆ திடீர்னு ಮಾತಾಡ್ತೀವಿ. நம்ம உணர்ச்சி பொங்கி ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்லிடுவோம். ದಿಢೀರ ಉತ್ಸಾಹದಿಂದ ಏನಾದ್ರು ಹೇಳ್ತೀವಿ. நீங்க பாத்தீங்கன்னா அது திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிடும். ನೀವು ನೋಡಿದ್ರೆ ದಿಢೀರ್ ಎಂದು ನಡೆಯುತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? ஏன்னா நீங்க உணர்ச்சி பொங்க பேசியிருக்கீங்க. ನೀವು ಉತ್ಸಾಹದಿಂದ ಮಾತನಾಡಿದ್ರಿ. அப்படின்னா நாபா வெளியே வந்திருக்கு. ಅಂದರೆ ನಾಬ ಹೊರಗಡೆ ಬಂದಿದೆ. நாபான்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை. ನಾಬ ಅಂದರೆ ಅದು ಗ್ರೀಕ್ means to prophesy, ಅಂದರೆ ಅದು to ಪ್ರವಾದನೆ prophesy, ಪ್ರವಾದನೆ ಮಾಡುವುದು, to speak, ಮಾತನಾಡುವುದು, to bubble forth. ಅದು ಉಕ್ಕಿ ಬರುವುದು. இப்போ திடீர்னு நான் உங்ககிட்ட வந்து பேசுறேனா, ಈಗ ದಿಢೀರ್ ಅಂತ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದು ಮಾತನಾಡಿದರೆ means what? நாபா. ಅಂದರೆ ನಾಬ ಅಂದರೆ means இப்போ நான் திடீர்னு வந்து உங்களுக்கு ப்ரொஃபஸி சொல்றேனா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ದಿಢೀರ್ ಅಂತ ಬಂದು ನಿಮಗೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದರೆ ಏನು ಅರ್ಥ? நாபா. ನಾಬ. இப்போ நான் திடீர்னு உணர்ச்சி பொங்க உங்ககிட்ட பேசுறேனா என்ன அர்த்தம்? ದಿಢೀರ್ ಅಂತ ಉತ್ಸಾಹದಿಂದ ನಿಮ್ಮ ಮಾತನಾಡಿದರೆ ಏನು ಅರ್ಥ? நாபா. ನಾಬ. நிறைய பேருக்கு சந்தேகம். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸಂದೇಹ. இப்போ இந்த நாபா, that means இந்த ப்ரொஃபஸி எப்படி கிரியை செய்யுது? ನಾಬ ಅಂದ್ರೆ ಈ ಪ್ರವಾದನೆ ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತದೆ? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಪ್ರಶ್ನೆ ಇದೆ? இப்போ ப்ரொஃபஸி வரும், ಈಗ ಪ್ರವಾದನೆ ಬರುತ್ತದೆ, கடவுள் உங்களை சுகப்படுத்துறாருன்னு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸುಖಪಡಿಸುತ್ತಾರೆ ಎಂದು, கடவுள் உங்களை விடுதலை ஆக்குறாருன்னு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂದು, கடவுள் உங்களை வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போறாருன்னு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಎಂದು, இல்ல உங்க கருகலான காரியத்தை, ಕಷ್ಟವಾದ ಕೆಲಸ அத கடவுள் காண்பிக்கிறாருன்னா ಅದು ದೇವರು ತೋರಿಸ್ತಾರೆ ಎಂದರೆ மீன்ஸ் அந்த இடத்துல நாபா கிரியை செய்துன்னு அர்த்தம். ಅಂದರೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಾಬ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತದೆ ಎಂದು. நீங்க கொரிந்தியர்ல ನೀವು ಕೊರಿಂಥಿಯರಲ್ಲಿ நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ನೀವು ಓದಿದರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. திடீர்னு யாராவது உள்ள வராங்கன்னா, ದಿಢೀರ್ ಎಂದು ಯಾರು ಒಳಗೆ ಬಂದರೆ தேவ மனுஷன் எழுந்து ದೈವ ಮನುಷ್ಯನು ಎದ್ದೇಳಿ அவங்களுக்கு விரோதமா, ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, விரோதமா கிடையாது, ವಿರೋಧವಾಗಿ ಅಂದ್ರೆ ವಿರೋಧ, அவங்கள பார்த்து ಅವರನ್ನು ನೋಡಿ அவங்களுடைய காரியத்தை எல்லாமே ಅವರ ಕಾರ್ಯವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು சொல்லும்போது ಹೇಳುವಾಗ அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து ಅವರು ಸಾಷ್ಟಾಂಗ உண்மையாகவே இறைவன் இருக்கிறார் என்று உணர ஆரம்பிப்பான். ಸತ್ಯವಾಗಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. Am I right? ನಾನು ಸರಿನಾ? The same thing, ಅದೇ ತರ நாபா உங்க கிட்ட வரும்போது, ನಾಬ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ உங்க காரியம் எதுவா இருந்தாலும் ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ ಯಾವುದೇ ಇದ್ದರೂ அது அங்கேயே முடிக்க ஆரம்பிக்கும். ಅದು ಅಲ್ಲೇ ಮುಕ್ತಾಯ. That means அங்கேயே அந்த காரியத்தை ஸ்டாப் பண்ணும். ಅಲ್ಲೇ ಅದು ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. ஏன் அந்த இடத்துல நிறுத்துதுன்னா, ಯಾಕೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ because ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ? அந்த காரியம், அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒழுங்கின்மையா இருக்கும். ಯಾಕಂದರೆ ಆ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದಾರಿಗೆ ಅಡ್ಡ ಆಗಿರುತ್ತದೆ. அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகாது. ಆ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ. நாபா வரும்போது ನಾಬ ಬರುವಾಗ உங்க வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಬರುತ್ತದೆ. உங்களுக்கு பலன் தரும். ನಿಮಗೆ ಬಲ ಬರುತ್ತದೆ. உங்களை உருவாக்கும். ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತದೆ. இப்ப நாபானா என்னது? ನಾಬ ಅಂದರೆ ಏನು? உங்க கூட பேசுறது, ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದು, உங்க காரியத்தை சொல்றது, ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವುದು, உங்களை பலப்படுத்துறது, ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವುದು. நாபா. ನಾಬ. ஒரு கேள்வி, ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, தீர்க்க தரிசனம் உண்மையாகவே நமக்கு தேவையா? ಪ್ರವಾದನೆ ನಿಜವಾಗಿ ನಮಗೆ ಅವಶ್ಯನಾ? நான் ஏற்கனவே 3 வெரைட்டில உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பேன். நான் முதல்ல 3 விபிನ್ನವಾಗಿ ಪ್ರವಾದನೆ தீர்க்க தரிசனத்துக்கு 3 வெரைட்டி இருக்கு, டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரெவலேஷன், ಒಂದು ரெவலேஷன், இன்னொன்னு இன்டர்பிரேஷன், மூணாவது அப்ளிகேஷன். am I right? Yes. பட் இப்போ என் கேள்வி என்னன்னா, உண்மையாகவே ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ ನಿಜವಾಗಿ தீர்க்க தரிசனம் ஏன் இவ்வளவு முக்கியமா இருந்தது? ಪ್ರವಾದನೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿದೆ? அப்படி தீர்க்க தரிசனம் முதல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? ಪ್ರವಾದನೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ஃபர்ஸ்ட் நம்ம தீர்க்க தரிசனம் ஏன் முக்கியமானதுன்னு பார்க்கலாம். ಮೊದಲು ಈ ಪ್ರವಾದನೆ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಯಾಕೆ ಮುಖ್ಯವಾಗುವುದು ನೋಡುವುದಿರಾ? ஒரு காரியம் சொல்றேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀರಿ. நம்மளுடைய வாழ்க்கையில, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ, ಆಹಾರ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವೋ, இந்த பூமியில ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ எந்த ஜீவன்கள் எல்லாம் பிறக்கிறதோ, ಯಾವ ಜೀವ ಎಲ್ಲ ಹುಟ್ಟುತ್ತದೋ அத்தனை ஜீவனுக்கும் ಅಷ್ಟ ಜೀವಕ್ಕೂ கர்த்தருடைய வார்த்தை தேவை. ದೇವರ ವಾಕ್ಯ ಬೇಕು. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை தான் ಏಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವೇ தீர்க்க தரிசனம். ಪ್ರವಾದನೆ. இப்ப புரிஞ்சுதா எது முக்கியம்னு? ಈಗ ಅರ್ಥವಾಗಿದೆ ಯಾವುದು கடவுளுடைய ದೇವರ வார்த்தை. ವಾಕ್ಯ.
ப்ராஃபட் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது ಪ್ರವಾದಿಯವರು ಬಂದು ಒಂದು ಜನರ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ கடவுள் சும்மா போய் அவங்க கிட்ட பேசுன்னு சொல்ல மாட்டார். ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತನಾಡೋದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியமோ, ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ, இல்ல அந்த காரியத்துல ஏதோ ஒரு தடையோ, ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ತಡೆ, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை மாறணுமோ, ಅಂದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾಯಿತು, அல்லது பொருளாதார வீக்கமோ, ಅದು ಒಂದು ದುಡ್ಡಿನ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯೋ, அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். ಏನೋ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯ ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರುತ್ತದೆ. அப்ப கடவுள் என்ன சொல்லுவாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நீ போய் அவங்க கூட பேசு. ನೀವು ಹೋಗಿ ಅವ್ರ ಬಳಿ ಮಾತನಾಡು. பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். ಮಾತನಾಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஒரு கம்ஃபர்ட் உண்டாகும். ಒಂದು ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உண்டாகும். ಒಂದು ಸಮಾಧಾನದ ಒಂದು ಜಾಗ உண்டாಗುತ್ತೆ. கேக்குறேன் ப்ராஃபட், நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳ್ತೀನಿ அப்படின்னு சொல்றவங்க யாரெல்லாம்? ಪ್ರವಾದಿಯವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವಾಗ ನನಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿ. மீன்ஸ் வாட்? அப்ப அந்த பேச்சு, ಆ ಮಾತು அந்த ஆவிக்கு, ಆ ಆತ್ಮಕ್ಕೆ ஒரு சமாதானத்தை, ಒಂದು ಸಮಾಧಾನ, அந்த ஆவியை அமைதிப்படுத்துது. ಅದು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? ஏன்னா அந்த ஆவி, ಏಕೆಂದರೆ ಆತ್ಮ அடக்க முடியல. ಅದು ಸಮಾಧಾನವಾಗಿ, வேதம் சொல்லுது ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ஆவியை அடக்கணும். ಆತ್ಮವನ್ನು ಅಡಗಿಸಬೇಕು. இல்லனா அது மதில் இடைந்த பாலான பட்டணம் போல மீன்ஸ் அப்ப லைஃப் எல்லாமே உடைஞ்சு கிடக்கும். ಜೀವನ ಎಲ್ಲ ಒಡೆದೋಗಿರುತ್ತದೆ. ஆவியை அடக்கலன்னா, ಆತ್ಮವನ್ನು ಅಡಗಿಸದಿದ್ದರೆ, அப்ப அந்த ஆவியை அமைதிப்படுத்துறதுக்கு தேவை என்னது? ಆ ಆತ್ಮವನ್ನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿರಿಸಲು ಏನು ಅವಶ್ಯ? தீர்க்கதரிசியோடைய ಪ್ರವಾದಿಯವರ வார்த்தை, ವಾಕ್ಯ. அப்ப தீர்க்கதரிசன அவசியம் தானே ಪ್ರವಾದನೆ ಅವಶ್ಯ ஒரு மனுஷனுக்கு. ಒಬ್ಬ அப்ப ಮನುಷ್ಯನಿಗೆ. இந்த பூமியில எவெல்லாம் சுவாசத்தோட பிறக்கிறானோ ಈ ಭೂಮಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಶ್ವಾಸದಿಂದ அவங்க ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ எல்லாருக்குமே என்ன தேவை? ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೆ ಏನು ಅವಶ್ಯ? ப்ராஃபசி வேணும். ಪ್ರವಾದನೆ ಬೇಕು. இந்த பூமியில வந்து நீங்க மூச்சு விட்டீங்கனாலே போதும். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಸಿರು ಬಿಟ್ಟರೆ ಸಾಕು. அம்மா கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனே உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த சுவாசம் நீங்க சுவாசிக்கிறீங்க? தொப்புள் கொடி சுவாசத்தை தான் நீங்க சுவாசிக்கிறீங்க. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಸಿರಾಡುವಾಗ, ஆமா ரைட்? தாயினுடைய ಅನುಗ್ರಹத்தினால, ತಾಯಿಯ ಅನುಗ್ರಹದಿಂದ நாம சுவாசிச்சோம். ನಾವು ಶ್ವಾಸಿಸಿದೆವು. பட் வெளியே வந்த உடனே, ಆದರೆ ಹೊರಗಡೆ ಬಂದ ಕೂಡಲೇ, இந்த பூமிக்கு வந்த உடனே, ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ, நீங்க நல்லா கவனிங்க, தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அலறோமா? ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಅಳ್ತೀವಾ? பயப்படுறோமா? ಭಯ ಪಡ್ತೀವಾ? பற்றாக்குறை இருக்கா அம்மா வயிற்றுக்குள்ள? பட் வெளியே வந்த பிறகுதான் தெரியுது. ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ அம்மாவுடைய சுவாசம் இல்லை, ಅಮ್ಮವ ಶ್ವಾಸ. இது கடவுள் நமக்கு கொடுக்கிற சுவாசம். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ಶ್ವಾಸ. அந்த காற்று நம்ம மீது பற்ற உடனே ಆ ಗಾಳಿ ನಮ್ಮ ಮೇಲೆ நம்ம தன்னை போல அழுகிறோம். ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅಳ್ತೀವಿ. ஏன் அப்படின்னா, ಏಕೆಂದರೆ இந்த உலகம் முழுவதும் ಈ ಲೋಕ ಎಲ್ಲ பரவி இருக்கிற ஒரு காரியம் ಒಂದು ಕೆಟ್ಟ ತುಂಬಿರುವ ಕಾರ್ಯ, அழுகை, அழுகை, ಅಳುವಿಕೆ ಇರುವ ಕಾರ್ಯ, பயம், ಭಯ ಇರುವ ಕಾರ್ಯ, பதட்டம், ಅಂಜಿಕೆ, ಭಯ. ஆஹா, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப பயப்படுறோமா? பட் இந்த பூமிக்குள்ள வந்த உடனே, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದ ಒಡನೆ, ஜஸ்ட் அந்த பனிக்கூடம் உடைஞ்சு வெளியே வந்த உடனே, ಆ ಗರ್ಭಗುಡಿ ಒಡೆದು ಹೊರಗಡೆ ಬಂದ காத்து ತಕ್ಷಣ, நம்ம மேல பட்ட உடனே, ಗಾಳಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ, குழந்தை அழுகல, போடுவனு வெயி, டம்முன்னு வெயி, கொயா கொயா கொயன்னு அழுகும், ಮಗು ಅಳಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ, இப்படி ஷிவர் ஆகும், ಹಾಗೆ ನಡುಗುತ್ತದೆ, வீருன்னு கத்தும். அழுகலன்னா அடிப்பாங்க. அப்ப அடி வாங்கினா நம்ம பிறக்கிறோமே, ನಾವು ಒಡಿಸ್ಕೊಂಡೇ ನಾವು ಹುಟ್ಟುತ್ತೀವಿ. அதனாலதான் கடைசி வரைக்கும் நம்ம அடி வாங்கினே இருக்கிறோம். ಕೊನೆಯವರು ನಾವು ஜஸ்ட் சொல்லுங்க, இப்பொழுதே ಈಗಲೇ ஒவ்வொரு அழுகையும், ಒಂದೊಂದು ಅಳುವಿಕೆಯು, ஒவ்வொரு பதட்டமும், ಒಂದೊಂದು ಅಂಜಿಕೆಯು, ஒவ்வொரு துக்கமும், ಒಂದೊಂದು ದುಃಖ சொல்லுங்க இப்பொழுதே மாறுகிறது. ಬದಲಾಗಲಿ. சொல்லுங்க எஸ். ಹೇಳಿದೆ ಹೌದು. ஒரு காரியம், ಒಂದು ಕಾರ್ಯ இது வெளியே வரும்போது, ಇದು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ, ஆனா நீங்க வளர வளர பாத்தீங்கன்னா ನಾವು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬೆಳೆಯುತ್ತಾ ನೋಡಿ நமக்கு இது தெரியாது. ನಮ್ಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗುವುದು. ஒரு பருவம் எட்டின உடனே, ಒಂದು ಹಂತ ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ, certain ஏஜ் வந்த உடனே, ಒಂದು ವಯಸ್ಸು ಬಂದ ತಕ್ಷಣ நமக்குள்ள பயம் உண்டாகும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. யாரோ ஒருத்தருடைய துணை நமக்கு தேவைப்படுது. ಯಾರೋ ಒಬ್ಬರ ಒಂದು ಜೊತೆ ನಮಗೆ ಬೇಕು. அப்பதான் போய் அம்மாவுடைய கையோ அப்பாவுடைய கையோ பிடிச்சு நடக்க ஆரம்பிப்போம். ಅಮ್ಮನ ಕೈಯನ್ನು ಅಪ್ಪನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ನಡೆಯುತ್ತೇವೆ. அம்மா ரைட்? ನಾನು ಸರಿನಾ? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ನಿಮಗೆ ಒಂದು ಗೊತ್ತಾ? எங்க கையில ஊழித்து கொடுக்கறப்ப எங்க அப்பா இல்ல.
ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಸೇವೆ ಕೊಡುವಾಗ ನಂಗೆ ಅಪ್ಪ ಇಲ್ಲ. கடவுள் எடுத்துக்கிட்டாரு. ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. இப்போ இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே நம்ம வீட்டில் படுற கஷ்டம் துக்கம் நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை எதையுமே அவங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை, அவங்களுக்கு அதுவும் தெரியாது. ಈಗಿರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾ ಪಡುವ ಕಷ್ಟ ಎಲ್ಲ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இதே உங்க கஷ்டம் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவனுக்கு சொல்லி பாருங்க, ಈ ಕಷ್ಟ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ನೋಡಿರಿ, அவனுக்கு புரியும். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. பட் எங்க வாழ்க்கையில அப்படி நடக்கல. ಅದು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಆಗ ನಡೆಯಲಿಲ್ಲ. புரியுறதுக்குலாம் எங்களுக்கு நேரமே இல்லை, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ನನಗೆ ಸಮಯವೇ ಇಲ್ಲ. தர 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 கடவுள் போட்டாரு. ಒಡನೆ ದೇವ್ರ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಹಾಕಿದ್ರು. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாது, ಏನ್ ಮಾಡುದು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஈவன் யார்கிட்ட போய் எப்படி பேசணும்னு தெரியாது, ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನ್ ಮಾತನಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்படியே எடுத்துன்னு போய் விடு. ಹಾಗೆ ಎತ್ಕೊಂಡು நீ ಹೋಗ್ಬಿಟ್ಟು கீழே விழு, ನೀನು ಕೆಳಗಡೆ ಬೀಳು, மேலே எழுந்துக்கோ, ಮೇಲೆ ಎದ್ದೇಳು. உன் திறமை. ನಿನಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು. ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, ಒಂದು ದಿನ ನನ್ನ ಬಳಿ ಒಬ್ಬರು ಬಂದು ಕೇಳಿದ್ರು, ஏன் எல்லாரும் வந்து உங்ககிட்ட அழுகுறாங்க அப்படின்னு. ಯಾಕೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿ ಅಳ್ತಾರೆ ಎಂದು. நீ தப்பா புரிஞ்சிருக்க, ನೀವು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ அவங்க ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. யாரும் அழுகல, ಅವ್ರು ಯಾರು ಅಳಲಿಲ್ಲ. வலிக்கு தான் வலி என்னன்னு தெரியும். ಅವ್ರಿಗೆ ನೊಂದವರಿಗೆ ಮಾತ್ರ ನೋವು ಏನೆಂದು ಗೊತ್ತು. தூரமா இருக்கிறப்ப சிரிக்கிறோமா, ದೂರವಾಗಿರುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಾ? ஆமாவா? ಹೌದಾ? ಪ್ರಾಫಿಟ್ கிட்ட வர வர என்ன வருது? ಪ್ರವಾದಿಯರ ಜೊತೆ ಬರ್ತಾ ಏನ್ ಬರುತ್ತದೆ? தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் அதனுடைய மொழி என்னன்னு தெரியும். ಅಮ್ಮಗೆ ಅಪ್ಪಗೆ ಮಾತ್ರ ಅದು ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ. இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்றேன், ಇವತ್ತು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், ಇವತ್ತು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ, இன்னைக்கு நான் வேண்டிக் கொள்றேன். ಇವತ್ತು ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ತೀನಿ, தீர்க்க தரிசன சக்தி இப்பொழுதே உங்க மேல வெளிப்படட்டும். ಪ್ರವಾದನೆ ಶಕ್ತಿ ಇವತ್ತೇ ಹೊರಬರಲಿ. சொல்லுங்க, ஐ ரிசீவ். ಹೇಳಿ, ಐ ರಿಸೀವ್. 1 கொரிந்தியர் 14:3 கொடுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். நம்பர் 1 பக்தி விருத்தி, ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ. நம்பர் 2 புத்தி, ಬುದ್ಧಿ. நம்பர் 3 ಮೂರನೇದು என்னது? ஆறுதல். இப்போ NIV-ல தாங்க பார்க்கலாம். But everyone who prophesies speaks to men of their strengthening, encouragement and comfort. நம்பர் 1 என்னது? ನಂಬರ್ 1 ಏನದು? strengthening. ಬಲಪಡಿಸುವುದು. prophet உங்க கூட பேசும்போது உங்களுக்கு என்ன உண்டாகுது? ಪ್ರವಾದಿಯರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವ பலன் உண்டாகுது. ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? ಬಲ தைரியம் உண்டாகுது. ಧೈರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஏன் தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம்னா, ಯಾಕೆ ಪ್ರವಾದನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ? ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் அது? உங்களை ಮೊದಲು ಏನು ಮಾಡ್ತದೆ? ಅದು பலப்படுத்தும், ಬಲಪಡಿಸುತ್ತದೆ, உங்களை என்கரேஜ் பண்ணும், ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತದೆ, உங்களை தைரியப்படுத்தும், ನಿಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತದೆ. இல்லன்ற ஒரு காரியமே இந்த பூமியில இல்ல. ಇಲ್ಲ ಅನ್ನುವ ಕಾರ್ಯವೇ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ என்னால முடியல, ನನ್ನಲ್ಲಿ என்னால செய்ய முடியல, ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ, என்னால பேச முடியல, ನನ್ನಿಂದ ಮಾತನಾಡಕ್ಕೆ என்னால கிரியை செய்ய முடியல, ನನ್ನಿಂದ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, என்னால வாங்க முடியல. ನನ್ನಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ அப்ப அந்த ಇಲ್ಲ. இல்லன்ற அந்த மேட்டர், இல்லன்ற வார்த்தை இந்த பூமியில ಇಲ್ಲ ಎನ್ನುವ because ವಾರ್ತೆ வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳ್ತದೆ, என்னை விசுவாசிக்கிறவன் ನನ್ನ ವಿಶ್ವಾಸ சகல காரியத்தையும் செய்வான். ಸಕಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. கூடாத காரியம் ஒன்றுமே ಅದು ಕೂಡಾದ ಕಾರ್ಯ ಒಂದು இல்ல. ಇಲ್ಲ. ஏன்னா தேவனால் ಏಕೆಂದರೆ ದೇವರು எல்லாம், ಎಲ್ಲ, இறைவனால் எல்லாம், ದೇವರಿಂದ ಎಲ್ಲ. அப்ப மீன்ஸ் ப்ரொஃபசி உங்ககிட்ட வரும்போது என்ன ஆகும்? ಅಂದರೆ ಪ್ರವಾದ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ உங்களை ಏನಾಗುತ್ತದೆ? பலப்படுத்தும். ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. தீர்க்க தரிசனம் உங்ககிட்ட வரும்போது, ಪ್ರವಾದ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ உங்களே ನಿಮ್ಮನ್ನು ஜஸ்ட் ப்ராஃபட் வந்து உங்க பக்கத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ಪ್ರವಾದಿಗಳು ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿ நீங்க புரிஞ்சுக்கணும், ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ, கடவுள் என்ன பலப்படுத்த போறாரு, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾ, கடவுள் என்ன என்கரேஜ் பண்ண போறாரு, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತಾರೆ, கடவுள் என்ன ஆறுதல் செய்ய போறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಮಾಧಾನ ஏன்னா ಪಡಿಸುತ್ತಾರೆ. இப்ப சக்தி அதிபயங்கரமா வேலை செய்ய போகுது. ಯಾಕಂದ್ರೆ ಶಕ್ತಿ ಅತಿ ಭಯಂಕರ. ஈவன் தீர்க்க தரிசனம் வரும்போது வளர்ச்சியும் வரும். ಪ್ರವಾದನೆ ಬರುವಾಗ ಬೆಳವಣಿಗೆ ಬರುತ್ತದೆ. God's word என்ன சொல்லுது? But when the person speaks what God has revealed, hold on, but when a person speaks what God has revealed, கடவுள் பேசும்போது என்ன காரியத்தை அவர் வெளிப்படுத்துறாரோ, ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ ಯಾವ ಕಾರ್ಯ ಹೊರಪಡಿಸುತ್ತಾರೋ, he speaks to the people, ಅವರು ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, to help them grow, ಅವರಿಗೆ ಬೆಳವಣಿಗೆ ಮಾಡಲು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. அப்போ உங்களை வளர்ச்சிக்குள்ள ஃபர்ஸ்ட் உங்களை நடத்தணும். ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕು. உங்களை எங்க கூட்டிட்டு போணும்? ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು? வளர்ச்சிக்கு. ಬೆಳವಣಿಗೆ. இப்போ ஒரு காரியம், ಈಗ ಒಂದು ಕಾರ್ಯ, நான் வளரவே இல்லை, ನಾನು ಬೆಳೆಯಲೇ ಇಲ್ಲ, நான் அப்படியே தான் இருக்கேன். ನಾನು ಹಾಗೆ ಇದ್ದೀನಿ. ஆனா நாம தான் சொல்றோம், ಆದ್ರೆ ನಾವು ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ? நான் ஆவியில வளர்ந்திருக்கேன். ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದೀನಿ ಎಂದು. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரெல்லாம் ஆவியில வளர்ந்திருக்கிறது? ಈಗ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ಯಾರೆಲ್ಲ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ? ஆமா வா.
ಹೌದಾ? ஆமான்னு யாரெல்லாம் சொன்னது? ಹೌದು ಅಂತ ಯಾರೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ? ஆவியில வளர்ந்துருக்கீங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ? ஆவியில வளர்ந்தவன் என்னைக்குமே அழுக மாட்டான். ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆದವರು ಯಾವತ್ತೂ ಅಳುವುದಿಲ್ಲ. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ಇದು ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? பிகாஸ் வேதம் சொல்கிறது ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிகிறான். ಯಾಕಂದ್ರೆ ವೇದ ಹೇಳ್ತದೆ ಆತ್ಮದ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಧಾನದಿಂದ ಅರಿಯುವ. அப்போ உங்க ஆவி வளர்ந்ததா வளரலையா? ನಮ್ಮ ಆತ್ಮ ಬೆಳೆದಿದ್ಯಾ ಇಲ್ವಾ? நாம சொல்ற வளர்ச்சி எப்படி தெரியுமா? ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಬೆಳವಣಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? நேற்றைய தினத்துல நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னா ನಿನ್ನೆ ದಿನ ನಾನು 2 ಅವರ್, இன்னைக்கு நான் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆயிருக்கு. ಇವತ್ತು ನಾನು 3 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. நீங்க அத வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க. ನೀವು ಅದು ಬೆಳವಣಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ஆமாவா? ಹೌದಾ? அதான வளர்ச்சின்னு சொல்றோம். ಅದೇ ಬೆಳವಣಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಲ್ವಾ? அது வளர்ச்சி இல்ல. ಅದು ಬೆಳವಣಿಗೆ ಅಲ್ಲ. 2 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ண நீங்க 2 ಗಂಟೆ 10 ಪ್ರಾರ್ಥಿಸಿದವರು ನೀವು எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ಎಕ್ಸ್ಟ್ರಾ 1 ಗಂಟೆ சேர்த்து அழுகுறீங்க. ನೀವು ಕೂಡಿಸಿ ಅಳ್ತೀರಾ. இது வளர்ச்சி இல்ல. ಇದು ಬೆಳವಣಿಗೆ ಅಲ್ಲ. அழுகைக்கான டைம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ಅಳುವಿಕೆ ಸಮಯ ಎಕ್ಸ್ಟ್ರಾವಾಗಿ ಅದು ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿದೆ. மனக்குமுறல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. ಮನಸ್ಸು ಒಂದು ಅಳುವಿಕೆ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ நீங்க ಆಗಿದೆ. அழுக ಅಳುತ್ತಾ பிசாசு நல்லா சிரிப்பான். ಸೈತಾನ್ ಚೆನ್ನಾಗಿ ನಗ್ತಾನೆ. ஏன்னா அவன் சிரிக்கணும், நீங்க அழுகணும். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ನಗ್ಬೇಕು, ನೀವು ಅಳ್ಬೇಕು. ஆனா தீர்க்க தரிசனம் உங்க கிட்ட வரும்போது ಆದ್ರೆ ಪ್ರವಾದಿಯು ನಿಮ್ಮ ಬಳಿ அவனுக்கு ಬರುವಾಗ பயம் உண்டாகும். ಅವರಿಗೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பிசாசு பேய் நீங்க ஓட்டுனதுக்கு கூட அவன் பயப்பட மாட்டான். ಸೈತಾನ ದೆವ್ವ ಓಡಿಸುವುದು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. நான் அவங்க மேல இருந்து ஒரு பேய் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ಅವರ ಮೈಯಿಂದ ಒಂದು ದೆವ್ವನ ಓಡಿಸ್ತಾರೆ அப்படின்றேன். ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. இந்த பக்கம் 4 பெரல், இந்த பக்கம் ஒரு 4 பெரல். ಒಂದು ಈ ಕಡೆ ಉರುಳ್ತಾರೆ, ಈ ಕಡೆ ಉರುಳ್ತಾರೆ. நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுமா? ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಎಂದು ಹೋಗ್ತದಾ? அப்படி நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. ಹೋಗ್ತದೆ ನೀವೇ ನೆನೆಸಿರ್ತೀರಾ. அது போகாது. ಅದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அடுத்து இவன் ஞான வார்த்தையை கேட்கறான்னா அது பார்க்கும். ಅದು ಮತ್ತೆ ಜ್ಞಾನ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಾನೆ ಅಂತ நான் சொல்றேன், அவன் போறியா வரையான்றதுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். ಅವನು ಹೋಗುತ್ತದಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಭಯ ಪಡಲಿಲ್ಲ. சில பேர் நம்ம பேய் ஓட்டுறவங்களை பார்த்து வாவ் என்னம்மா பேய் ஓட்டுறாரா சாமி. ಕೆಲವು ಜನ ನೋಡಿ ಏನಪ್ಪ ದೆವ್ವ ಓಡಿಸ್ತಾರ ಸ್ವಾಮಿ. என்னது என்னம்மா, ಏನಪ್ಪ என்ன சக்தி? ಏನೋ ಶಕ್ತಿ. ஒரு சக்தியும் இல்ல. ಯಾವ ಶಕ್ತಿನೂ ಇಲ್ಲ. நீங்க இயேசுவின் நாமம் சொன்னா, ನೀ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿದರೆ, நான் மாத்திரம் இல்ல, ನಾ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நீங்க சொன்னாலும், ನೀವು ಹೇಳಿದ್ರು, இல்ல உங்க குழந்தையே எழுந்து நின்னு சொன்னாலும், ನಿಮ್ಮ ಮಗು ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳಿದರು, அது ஓடும். ಅದು ಓಡುತ್ತದೆ. இப்ப கேள்வி என்னன்னா, ಈಗ ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, அப்ப அது எதுக்கு பயப்படும்? ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತದೆ? கடவுளுடைய வார்த்தைக்கா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕ? உங்களை காட்டில அவனுக்கு நல்லாவே தெரியுமே. ನಿಮಗಿಂತ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಲ್ವಾ? அந்நிய பாஷைக்கு தானே? ಅನ್ಯ ಭಾಷೆಗೆ ತಾನೆ. உங்களை காட்டில அவன் நல்லாவே பேசுவான். ನಿಮಗಿಂತ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ. உங்களுக்கு தான் சரியா தெரியாது, அவனுக்கு நல்லாவே தெரியும். ನಿಮ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. உங்களுக்கு அந்நிய பாஷை தான் தெரியும், ನಿಮಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಗೊತ್ತು. அவனுக்கு அந்நிய பாஷையும் தெரியும், தூதர்கள் பாஷையும் தெரியும். ಅವ್ರಿಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆನೇ ಗೊತ್ತು, ದೂತರ ಭಾಷೆನೇ ಗೊತ್ತು. அப்ப அவன் எதுக்கு தான் பயப்படுவான்? ಯಾಕೆ ಅವನು ಯಾವುದಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತಾನೆ? துதிக்கா? ಸ್ತುತಿ ಪಡು. அவன் ஆல்ரெடி அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான், துதிச்சுன்னு தானே இருந்தான் அவன். ಮೊದಲೇ ಅವನು ಸ್ತುತಿಸ್ತಲೇ ಇದ್ದ. இயேசு என்ற நாமத்திற்கு. ಯೇಸು ಎಂಬ அதான் ನಾಮಕ್ಕೆ. போயிட்டு திரும்பி வரானே, ಅದೇ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರ್ತದಲ್ಲ. ப்ராஃபட்டுக்கு தான் அவன் பயப்படுவான். ಪ್ರವಾದಿಗೆ ಅವರು ಭಯ ಪಡ್ತಾನೆ. அவன் எங்க அமைதியா ஆகுவான்னா, ಅವನು ಎಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರ್ತಾನೋ. இந்த புக் இருக்குல்ல, ಈ ಸತ್ಯವೇದ ಇದೆಯಲ್ಲ, இது அவனுக்கு எல்லாமே தெரியும். ಇದು ಅವನಿಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. இதுக்கு அவன் பயப்படவே மாட்டான். ಇದಕ್ಕೆ ಅವ್ರು ಭಯ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. அவன் தானே இயேசு கிறிஸ்துட்ட போய் நிக்கிறான். ಅವನೇ ತಾನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ மேலிருந்து கீழே குதின்றான். ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬೀಳು ಅಂತಾನೆ. இந்த கல்ல அப்பமாக்கி ಈ சாப்பிடுன்றான். ಕಲ್ಲನ್ನು ರೊಟ್ಟಿ ಮಾಡು ಅಂತಾನೆ. அப்ப இது அவனுக்கு எல்லாமே தெரியும் தானே? ಇದು ಎಲ್ಲ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು ಅಲ್ವಾ? அப்ப இது தெரியும் தானே அவனுக்கு? ಇದು ಸತ್ಯವೇದ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಲ್ವಾ? அப்ப அவன் அதுக்கு பயந்தானா? ಅವನು ಅದಕ್ಕೆ ಭಯ ಪಟ್ನಾ? நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்துல தலகாணி இல்லாத குறைக்கு ஏதாவது ஒன்று அமுக்குதுன்னு சொல்லி பைபிளை தலையை வச்சு தலகாணியை வச்சு படுத்து தூங்கிடுவோம். ನಾವು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಭಯ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಬೈಬಲ್ ದಿಮ್ ಕೆಳಗಡೆ ಬೈಬಲ್ ಇಟ್ಟು ಮಲಗ್ತೀವಿ. அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ நல்லா தூங்கி முடிச்சுடுவோம்னு வச்சுக்கோங்க. ಒಂದು ದಿನ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೀವಿ. ரெண்டாவது நாள் இன்னும் பெரிய அமுக்குவான். 2 ದಿನ ದೊಡ್ಡ ಒಂದು ಏನೋ ಒಂದು ಭಯಂಕರವಾಗಿ அந்த அனாயிண்டிங் ஆயில் எடுத்துன்னு வா, அனாயிண்டிங் வாட்டர் எடுத்துன்னு வா, கச்சிஃப் எடுத்துன்னு வா, அந்த ரிஸ்ட் பேண்ட் எங்க, பேப்பர் எங்க, எல்லாத்தையும் போடு, பைபிள் எங்க வை, படுன இப்ப நல்லா. போன வாரம் ப்ராப்பர்ட்டி உப்பு வைக்க சொன்னாரே, அதையும் எடுத்துன்னு வா, உப்பு வை, இந்த மூளைக்கு வை, அந்த மூளைக்கு வை, அந்த மூளைக்கு வச்சியா? வைக்கல, எடுத்துன்னு வா. பயப்படுவான்? ಭಯ ಪಡ್ತಾನಾ? பயப்படல. ಭಯ ಪಡಲ್ಲ. நீங்க இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுஸ்தப்படுத்தினார், இதெல்லாம் நடந்துச்சா?
ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದನು, ವ್ಯಾಧಿಯನ್ನು ಗುಣಪಡಿಸಿದನು, ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತಾ? எல்லாரும் வந்தாங்களா? ಎಲ್ಲರೂ ಬಂದ್ರ? ஆனா திருப்பி அந்த பிசாசு வந்துச்சு தானே. ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಆ ದೆವ್ವ ಬಂತಲ್ವಾ? இப்போ அவன் எதுக்கு தான் பயப்படுவான்? ಈಗ ಅವನು ಯಾವುದಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತಾನೆ? ஒரே ஒரு காரியத்துக்கு தான். ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ. எப்போ ஞான வார்த்தைகள் வெளிப்படுதோ, ಯಾವಾಗ ಜ್ಞಾನ ವಾಕ್ಯ ಹೊರಬರುತ್ತದೆ Yes. அப்பதான் அவன் பயப்படுவான். ಆಗಲೇ Yes, ಅವನು ಭಯ yes. ಪಡ್ತಾನೆ. அப்ப அவனுக்கு எப்ப பயம் வரும்? ಆಗ ಅವನಿಗೆ ಯಾವಾಗ ಭಯ ಬರುತ್ತದೆ? ஞான வார்த்தைகள் வெளிப்படும் போதுதான் ಜ್ಞಾನ ವಾಕ್ಯ ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರ பிசாசு பயப்படுவான். ಆ ಸೈತಾನ ಭಯ ಪಡ್ತಾನೆ. தரித்திரம் பயப்படும், ದರಿದ್ರ ಭಯ ಪಡ್ತದೆ, வியாதி பயப்படும், ವ್ಯಾಧಿ Yes, ಭಯ yes. ಪಡ್ತದೆ, வறுமை பயப்படும். ಒಂದು ಬಡತನ ಭಯ ಪಡ್ತದೆ. எல்லா உறுப்புகளும் எங்க பயப்படும்? ಎಲ್ಲವುಗಳು ಎಲ್ಲಿ ಭಯ ಪಡ್ತದೆ? ஞானம் வெளிப்படும் போதுதான் ಜ್ಞಾನ ಹೊರಪಡುವಾಗೆ ಮಾತ್ರ அவன் என்ன செய்வான்? ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பயப்படுவான். ಭಯ ಪಡ್ತಾನೆ. இப்ப நீங்க கேட்கலாம், ಈಗ ನೀವು ಕೇಳಬಹುದು, ஏன் ஞானம் வெளிப்படும் போது அவன் பயப்படுறான்? ಯಾಕೆ ಜ್ಞಾನ ಹೊರಬರುವಾಗ ಅವನು ಭಯ ಪಡ್ತಾನೆ? ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்ல? ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಏನಿಲ್ಲ, ஞானம் இல்ல. ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ அவன் ಇದೆ? பிசாசு நீங்க ஜெபம் பண்றதுக்கு பயப்படுவானா? ಸೈತಾನ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕೆ ಭಯ ಪಡ್ತಾನೆ? நீங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு பயப்படுவானா? ಸತ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಭಯ ಪಡ್ತಾನ? உபவாசத்துக்கு பயப்படுவானா? ಉಪವಾಸಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತಾನ? வர்ஷிப் பண்ணா பயப்படுவானா? ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಭಯ ಪಡ್ತಾನ? இது எது செஞ்சாலும் அவன் பயப்பட மாட்டான். ನೀವು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅವನು ಭಯ ಪಡುವುದಿಲ್ಲ. எப்ப பயப்படுவான்? ಯಾವಾಗ ಭಯ ಪಡ್ತಾನೆ? ஞானம் வெளிப்படும்போது. ஞானம் வெளிப்படும் போது ಜ್ಞಾನ ಹೊರಗಡೆ ಹಾಕುವಾಗ அவனுக்குள்ள என்ன உண்டாகும்? ಅವನ ಒಳಗಡೆ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? பயம் உண்டாகும். ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இப்ப ஞானம்னா என்னன்னு கேட்கலாம். ಈಗ ಜ್ಞಾನ ಅಂದರೆ ಏನು ಎಂದು ಕೇಳುವ. இப்ப நான் இதை சொன்னேன்னா இது ஞானம் கிடையாது. ಇದು ವಾಕ್ಯ ಹೇಳಿದರೆ ಅದು ಜ್ಞಾನ ಅಲ್ಲ. இது ஆல்ரெடி இது ஒருத்தரால எழுதப்பட்டது. ಇದು ಒಬ್ಬರಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப இது ஞானம் இல்லை. ಇದು ಜ್ಞಾನ ಅಲ್ಲ. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இதுல எழுதியிருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಅನುಭವ ಮಾಡಿದ್ದ இப்போ உங்க வாழ்க்கை ஒரு மாதிரி திசை தெரியாம ஓடுது இல்ல? ನಿಮ್ಮ ಜೀವನ ಒಂದು ದಿಕ್ಕು ಕಾಣದೆ ಓಡ್ತಾ ಇದೆಯಲ್ಲ? ப்ராஃபட் வந்து ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, ಪ್ರವಾದಿ ಬಂದು ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, போங்க உங்களுக்கு நடக்கும் சாட்சியோட வருவீங்கன்னு. ಹೋಗಿರಿ ನಿಮಗೆ ನಡೆಯುತ್ತದೆ, ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಬರುತ್ತೀರಾ. அதுக்கு பேர் என்ன? ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇನು? ஞானம். ಜ್ಞಾನ. ஞானம் வெளிப்படும் போது ஒரு தைரியம் உண்டாகுது. ಜ್ಞಾನ ಹೊರಬರುವಾಗ ಒಂದು ಧೈರ್ಯ. ஞானம் வெளிப்படும் போது ஒரு என்கரேஜ்மெண்ட் உண்டாகுது. ಜ್ಞಾನ ಬರುವ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ. ஞானம் வெளிப்படும் போது வளர்ச்சி உண்டாகுது. ಜ್ಞಾನ ಹೊರಬರುವ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ. ஞானம் வெளிப்படும் போது சமாதானம் உண்டாகுது. ಜ್ಞಾನ ಹೊರಬರುವ ಒಂದು ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப இப்ப அவனுக்கு என்ன உண்டாகும்? ಅವ್ರಿಗೆ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? பயம் உண்டாகும். ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இப்ப ஏன் ப்ராஃபஸி ரொம்ப முக்கியம்? ಈಗ ಯಾಕೆ ಪ್ರವಾದನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ? ஏன்னா அவன் பயப்படணும். ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಭಯ ಪಡಬೇಕು. யார் பயப்படணும்? ಯಾರು ಭಯ ಪಡಬೇಕು? எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? எனக்கு பணமே வரல, ನನಗೆ ದುಡ್ಡೇ ಬಂದಿಲ್ಲ, என் வியாதியே சுகமாகல. ನನಗೆ ವ್ಯಾಧಿಯೇ ಸುಖವಾಗಲಿಲ್ಲ. ஹலோ ಹಲೋ, ப்ராஃபட் கிட்ட கொடுங்க. ಪ್ರವಾದಿ ಅವ್ರ ಹತ್ರ ಕೊಡಿ. உன் முழி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ನಿಮ್ಮ ನುಡಿ ಏನಿದೆ உன் ಗೊತ್ತಿಲ್ಲ, மூக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ನಿಮ್ಮ ಊರು ಎಲ್ಲಿದೆ உன் ಗೊತ್ತಿಲ್ಲ, முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ಮುಖ ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்ப உங்க மேல உங்களுக்கு என்ன இல்ல? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಿಮ್ಗೆ ಏನಿಲ್ಲ, அக்கறை இல்ல. ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. கடவுள் பேசும்போது ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ பயம் வரணும். ಭಯ ಬೇಕು. பிகாஸ் அவர் பேசுறது யாருக்காக? ಅವರು ಮಾತನಾಡೋದು ಯಾರಿಗಾಗಿ? உங்களுக்காக. ನಿಮಗಾಗಿ. என் வாழ்க்கை மாறணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ನಮ್ಮ ಜೀವನ ஏன்னா என் வாழ்க்கை ஆல்ரெடி மாறிடுச்சு. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವನ ಆಗ್ಲೇ ಬದಲಾಗಿದೆ. நீங்க இப்போ இல்ல, ಈಗ ಅಲ್ಲ. எப்போ விட்டாலும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ಯಾವಾಗ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ತೀನಿ. ஒரு கேள்வி, என் முகம் தெளிவா இருக்கா? ನನ್ನ ಮುಖ ಸಂತೋಷವಾಗಿದೆಯಾ? நான் தெளிவா இருக்கனா? ನಾನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದ್ದೀನಾ? ப்ராஃபட்டை பார்க்கும்போது என்ன வருது உங்களுக்கு? ಪ್ರವಾದಿಯರು ನೋಡುವಾಗ ಏನ್ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ? என்ன மேம் உண்டாகுது? சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகுது. சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகுது. ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. தேங்க்யூ so much. ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த பூமியில ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ விதைப்பும் அறுப்பும் இருக்கு. ಬಿತ್ತುವುದು ಕೊಯ್ಯುವುದು ಇರುತ್ತದೆ. மொத்தம் எத்தனை நாள்? 90 டேஸ். 90 ದಿನ. 90 நாள் ஒரு போகமா? 90 ದಿನ. விதை போட்ட உடனே அது வளருமான்னு கேட்டா வளராது. ಬೀಜ ಬಿತ್ತಿದರೆ ஃபர்ஸ்ட் அந்த ಬೆಳೆಯುತ್ತದೆ. நிலத்தை பண்படுத்தணும். ಅದು ನೆಲವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು அந்த நிலத்தை நம்ம உருவாக்கணும். ನೆಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. நம்ம என்ன விதை போடுறோமோ அதுக்கு தகுந்தா போல அந்த நிலத்தை என்ன செய்யணும்? ನಾವು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುವಾಗ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அதுக்கு தகுந்தா போல உரங்களை கொடுக்கணும். இது எதையுமே செய்யாம ಇದು ಯಾವುದು ಮಾಡದೆ அந்த அம்மா வந்து நேரா ப்ரொஃபெட் நீங்க ப்ரொஃபஸி பண்ணீங்க, ஒன்றும் கன்சீவ் ஆகல. நோ, அந்த வார்த்தை நீங்க ரிசீவ் பண்ணீங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ರಿಸೀವ್ ಮಾಡಿದ್ರಿ. உன் கோவர்க்கர் எங்க? ನಿಮ್ಗೆ ಇನ್ನೊಬ್ರು ಎಲ್ಲಿ? அவர் ரிசீவ் பண்ணாரா? ಅವ್ರು ರಿಸೀವ್ ಮಾಡಿದ್ರಾ? ரிசீவ் ஆகல. ರಿಸೀವ್ ಮಾಡಲಿಲ್ಲ. and then எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? ಅದು ಎಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ஒரு வார்த்தை நான் ரிலீஸ் பண்றேன்னா, ಒಂದು ವಾಕ್ಯ ನಾನು நீங்க அதை ரிசீவ் பண்றீங்கன்னா ಅದನ್ನ ರಿಸೀವ್ ಮಾಡಿದ್ರೆ அதை ஆழமா எடுத்துட்டு போய் நம்ப ஆரம்பிக்கணும். ಅದು ಆಳವಾಗಿ ನಂಬಬೇಕು. பிகாஸ் ப்ராஃபஸி உங்ககிட்ட வரும்போது
பிரவாதனை உங்களை பலப்படுத்தும், ನಿಮ್ಮನ್ನು Oh, yes. ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. உங்களை என்கரேஜ் பண்ணும், ನಿಮ್ಮನ್ನು Yes. ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತದೆ. உங்களை கம்ஃபர்ட் பண்ணும், ನಿಮ್ಮ Yes. ಸಮಾಧಾನ உங்களை வளர்ச்சிக்கு நேரா கூட்டிட்டு போகும். ಬೆಳವಣಿಗೆ ಕರ್ಕೊಂಡು இன்னைக்கு as a prophet நான் டிக்ளேர் பண்றேன், Yes. இப்பொழுதிலிருந்து முன்னேற்றம் உங்களை தொடட்டும், ಈಗ I receive. ஆரோக்கியம் உங்களை தொடட்டும், ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ. பலன் உங்களை தொடட்டும், ಬಲ Yes. ಉಂಟಾಗಲಿ. திருப்பு முனைகள் உங்களை தொடட்டும். Oh yes. சொல்லுங்க I receive. I receive. Bring it on. Bring it on. Bring it on. Yes, prophet. இவன் எனக்கு மெசேஜ். But when Uh-huh. you proclaim His truth ஆஹா, in everyday speech, ஓகே, you are letting others in on the truth ஆஹா, so that they can grow and be so strong. that they can grow and be Strong. and experience. His presence with you. அவ ப்ரோஃபஸி வரும்போது ಪ್ರವಾದನೆ ಬರುವಾಗ நீங்க வளருவீங்களா வளர மாட்டீங்களா? ನೀವು ಬೆಳೆಯುತ್ತೀರಾ ಇಲ್ವಾ? வளர்றப்போ ಬೆಳೆಯುವಾಗ பலன் உண்டாகும். வளர்ச்சியில பலன் இருக்கணும். ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಬಲವಿರಬೇಕು. மணல் மேல கட்டினது கிடையாது, ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟುವುದಲ್ಲ, இது கற்பாறை மேல கட்டுறது. ಇದು Oh, ಒಂದು yes. ಬಂಡೆಯ அப்போ ಮೇಲೆ உங்க ಕಟ್ಟುವುದು. ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடணும். ನಿಮ್ಮ ಅಡಿಪಾಯವನ್ನು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಬಲವಾಗಿ நீங்க ಕಟ್ಟಬೇಕು. ஓ ப்ரொஃபட் நீங்க என்ன ப்ரொஃபஸி பண்ணீங்க, பட் எதுவுமே நடக்கல. நடக்கலன்ற வார்த்தையே என்கிட்ட வராது. ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ವಾರ್ತೆ எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ನನಗೆ அப்ப ಅರ್ಥವಾಗುತ್ತೆ? என் கூட யார் இருக்குது? ನನ್ನ ಜೊತೆ ಯಾರಿದ್ದಾರೆ? நாலாவது வருஷம் ஆம்பிளிஃபைல கொடுங்க பார்க்கலாம், தமிழ்ல கொடுங்க ஃபர்ஸ்ட். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆஹா. தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஓகே. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ ஓ. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எதுக்கு ಯಾವುದಕ್ಕೆ? தீர்க்க தரிசனம் பேசுறவன்? ಪ್ರವಾದಿ ಮಾತನಾಡುವುದು சபைக்கு. ಸಭೆಗೆ. இப்ப ஆம்பிளிஃபைல எப்படி வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். One who speaks in a tongue ஆஹா, edifies himself, but one who prophesies edifies the church, promotes growth in spiritual wisdom, devotion, holiness, and joy. அந்த காலத்துல சர்ச், பட் இந்த காலத்துல edifies your business, edifies your money, Oh yes. edifies your house, Yes, yes. edifies your strength. Oh yes. Promote what? Spiritual growth in special, spiritual Wisdom. wisdom, Devotion, holiness, and joy. சரி, நான் பிரார்த்தனை செய்கிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. இப்போ உங்களுக்கு ப்ரோஃபஸி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ಈಗ ಪ್ರವಾದನೆ ಯಾಕೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಎಂದು ನಿಮಗೆ ப்ரோஃபஸி ಗೊತ್ತಾಗಿದೆ. உங்ககிட்ட வரும்போது என்ன செய்யும்? ಪ್ರವಾದನೆ ನಿಮಗೆ ಬಳಿ ಬರುವಾಗ ಏನ ಮಾಡುತ್ತದೆ? உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணும், ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ, உங்களை ನಿಮ್ಮನ್ನು என்கரேஜ் பண்ணும், ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತದೆ, அடுத்தது ಮತ್ತೆ கம்ஃபர்ட் பண்ணும், ಸಮಾಧಾನ ಪಡಿಸುತ್ತದೆ, அடுத்தது ಮತ್ತೆ வளர்ச்சிக்குள்ள கூட்டிட்டு போகும். ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்றது உண்டு. ನಾ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಂಟು ಮಾಡುವುದುಂಟು. உங்க வாழ்க்கை முன்போல். ನಿಮ್ಮ ಜೀವನ ಮೊದಲಿನಂತೆ. இது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ಇದು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಕೇಳಿದ್ದೀರಾ? ஏன்? Yes. ಯಾಕೆ? எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು. நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன். ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை எழுதிக்கங்க. ಈಗ ಹೇಗಿದ್ದೀರಾ ಎಂದು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. உங்களுக்கு 3 ಮಾಸ நான் டைம் தரேன். ನಿಮಗೆ 3 ತಿಂಗಳ ಸಮಯ இதே போல ಕೊಡ್ತೀನಿ. அடுத்து அந்த 3 மாசத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. ಇದೇ Oh, ರೀತಿ yes, 3 ತಿಂಗಳಲ್ಲಿ I receive. ஒரு வளர்ச்சி உங்களை தொட்டிருக்கும், ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ Yes. ಮುಟ್ಟಿರುತ್ತದೆ, ஒரு பலன் உங்களை டச் ಒಂದು பண்ணிருக்கும், ಬಲ Oh, yes. ಮುಟ್ಟಿರುತ್ತದೆ, ஒரு என்கரேஜ்மெண்ட் உங்களை தொட்டிருக்கும், ಪ್ರೋತ್ಸಾಹ ನಿಮ್ಮ ಮುಟ್ಟಿರುತ್ತದೆ, ஒரு மாற்றம் உங்ககிட்ட வந்து ಒಂದು சேர்ந்திருக்கும். ಬದಲಾವಣೆ Yes. ಬಳಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. இல்ல ப்ராஃபட் எனக்கு குழந்தை இல்லைன்னா உங்க ஸ்டமக் 5 மாசத்துக்கு எப்படி ஃப்ரண்ட் போகணுமோ அதுக்கு போயிருக்கும். ಒಂದು ಮಗು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ 5 ತಿಂಗಳಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗಿರುತ್ತದೆ. ஆஹா, ஆஹா, ஆஹா. இங்க நான் விசுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கேன். Yes, prophet. சேராதவங்க வந்து சேர்ந்திருப்பாங்க, ಸೇರಾದವರು ಬಂದು ಸೇರಿರುತ್ತಾರೆ, பேசாதவங்க வந்து பேசியிருப்பாங்க, ಮಾತನಾಡಿದವರು ಬಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ, கொடுக்காதவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. ಕೊಟ್ಟಿದ್ದವರು ಬಂದು அந்த ಕೊಡ್ತಾರೆ. அம்மா சொன்ன வேகத்தை கவனிச்சீங்களா? 5 வருஷம் 5 ವರ್ಷ என் யூனியன் நம்பர் மாறிடுச்சு, ನಾ ಯೂನಿಯನ್ ನಂಬರ್ என் ಬದಲಾಯಿತು, சம்பளம் வேற ஒருத்தருக்கு ಸಂಬಳ போகுது, ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ ಹೋಯ್ತು, என் பென்ஷன் வேற ஒருத்தர்ட்ட போகுது. ಪೆನ್ಷನ್ ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ நான் ಬರ್ತದೆ. போய் கேட்டா நாய் துரத்துற மாதிரி என்ன துரத்துறான். ನಾನು ನಾಯಿ ಓಡಿಸ್ತಾರೆ. அது எப்படி சரி, அது உங்களுக்கு நடந்துச்சானு தெரியல, ஆனா எனக்கு நடந்திருக்கு. ನನಗೆ ನಡೆದಿದೆ. நான் போய் ஊழியத்தை கத்துக்கலான்னு போறப்போ ನಾ ಸೇವೆಯನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಹೋಗುವಾಗ இங்க உட்காருன்னுவாங்க, ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೋ ಅಂತ கொஞ்ச ಹೇಳ್ತಾರೆ, நேரம் கழிச்சு அங்க உட்காருன்னுவாங்க, ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ಹೋಗು ಅಂತ, கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க உட்காராத எழுந்து போ அப்படின்னுவாங்க. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೋಬೇಡ ಹೋಗ್ತು. அப்பதான் எனக்கு இதே ஊர் தான், ಇದೇ ಊರಲ್ಲಿ, இதே சென்னை தான். ಇದೇ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ. நான் இந்த ஊரை மறக்க மாட்டேன். ನಾ ಈ ಊರನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. இந்த ஊர் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. ಈ ಊರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ இந்த ಕಲ್ಸ್ಕೊಂಡು, ஊர்ல நான் நிறைய இழந்திருக்கேன். ಈ ಊರನ್ನ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. மீண்டும் இழந்ததெல்லாம் நான் ரெட்ட தனியா இல்ல 3 தனியா எடுக்கணும். Oh yes. ಮತ್ತೆ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದು காட் அதுக்கு தான் என்ன கூட்டிட்டே வந்திருக்கார். ದೇವರು ಕರ್ಕೊಂಡು அப்ப ಬಂದಿದ್ದಾರೆ. சம்திங் நடக்காம என்ன மீண்டும் ಏನು ನಡೆಯದೆ ಮತ್ತೆ இந்த பூமியில இருந்து எடுக்க மாட்டாரு. ಭೂಮಿಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் இழந்ததை நான் அறுக்கணுமா இல்லையா? ನಾನು ಕಳೆದುಕೊಳ್ಳೋದು ಮತ್ತೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು. இதேதான் உங்களுக்கு, நீங்க இழந்ததை மீண்டும் எடுக்கணுமா இல்லையா? Yes. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன சக்தி தீர்க்கதரிசன சக்தி என் வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. என் வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. சொல்லுங்க, I Receive.
சொல்லுங்க இப்பொழுதிலிருந்து ಹೇಳಿ ಈಗಿನಿಂದ நான் விட்டதெல்லாம் பிடிக்க போறேன். ನಾ ಬಿಟ್ಟಿದ್ದೆಲ್ಲ ಹಿಡಿಯುತ್ತೀನಿ. நான் இழந்ததெல்லாம் திரும்ப எடுக்க போறேன். ನಾನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ ಮತ್ತೆ ಪಡ್ಕೋತೀನಿ. சொல்லுங்க ஐ ரிசீவ். ಹೇಳಿದ್ರೆ I receive. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ನಿಮಗೊಂದು ಗೊತ್ತಾ, இந்த சக்தி உங்க மேல வரும்போது ಈ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ அது பயங்கரமா இருக்கும். ಅದು ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. பட் ப்ராஃபட் கூட உட்கார்ந்து ಅದು ಪ್ರವಾದಿಯರ ಬಳಿ ಕೂತ್ಕೊಂಡು பேசும்போது ಮಾತನಾಡುವಾಗ நாபா வெளிப்படுது. ನಾಭ ಹೊರ ಬರುತ್ತದೆ. தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. ಪ್ರವಾದನ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತದೆ. கடவுள் சொல்றாரு இவங்க கூட பேசு. Yes. உன் காரியம் முடிஞ்சதுன்னு Oh, சொல்லி yes. ಮುಗೀತು ಅಂತ ಹೇಳಿ அவங்க அதை ஐ ரிசீவ் எடுத்துக்கிட்டாங்க. ಅವರಿಂದ receive நான் அதை பெற்றுக்கொள்றேன்னு எடுத்துக்கிட்டாங்க. ನಾನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. உடனே கம்பெனில இருந்து போன் வருது. ತಕ್ಷಣ ಕಂಪನಿಯಿಂದ ಫೋನ್ இத்தனாம் தேதி நீங்க வாங்கன்னு. ಇಷ್ಟರ ತಾರೀಖಿಗೆ பட் அவங்க அந்த கம்பெனிக்கு போகும்போது ಆ ಕಂಪನಿಗೆ ಅವರು ಹೋಗುವಾಗ எவன் துரத்துனானோ, ಯಾರು ಓಡಿಸ್ತಾರೋ, யார் வெளியே போன்னு சொன்னாங்களோ, ಯಾರು ಹೊರಗಡೆ ಹೋಗುವಂದ್ರು ಹೇಳಿದ್ರು, இங்க உட்காருங்க, ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ஆபீசர் வருவாங்க, ಆಫೀಸರ್ ಬರ್ತಾರೆ, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. ಅವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. பேசும்போது ಮಾತನಾಡುವಾಗ யூனியன் நம்பரை கேக்குறாங்க, ಯೂನಿಯನ್ ನಂಬರ್ ಕೇಳ್ತಾರೆ, போட்டு பாக்குறாங்க. ಹಾಕಿ ನೋಡ್ತಾರೆ. இங்க விசுவாசத்தை Bring it on, bring it on. ப்ராஃபட் எனக்கும் அற்புதம் நடக்கணும், ನನಗೂ Yes. ಅದ್ಭುತ ನಡೀಬೇಕು. நானும் சாட்சியோட வரணும், Yes. காரிய ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணணும். ನನ್ನ Yes. ಕಥೆಯನ್ನು ಸ್ಟೋರಿ ஜஸ்ட் சொல்லுங்க ஐ ரிசீவ். Receive. யாரெல்லாம் தெரிஞ்சீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅಲ್ದಾಡ, யாரெல்லாம் அலைஞ்சீங்களோ, ಯಾರ ಅಲ್ದಾಡ, கடவுள் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கட்டும். ದೇವರು ಒಂದು ಇವನೇ ಒಂದು நான் ವಿರಾಮ மீண்டும் சொல்றேன், ಚಿಹ್ನೆ ಇರಲಿ. இப்பொழுது இறைவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கட்டும். ಈಗಲೇ ದೇವರು ಒಂದು ವಿರಾಮ இப்பொழுதே ಚಿಹ್ನೆ தீர்க்க ಇರಲಿ. தரிசன சக்தி வெளிப்படட்டும். Oh, yes. ಈಗಲೇ ದೈವ சொல்லுங்க enough is. enough